சமயத்தில் நாமக்கல் மாவட்டத்தில் உள்ள பட்டியலின மக்கள் கொடுக்கக்கூடிய புகார் மனு மீது காவல்துறை மிகப்பெரிய அளவுக்கு அலட்சிய போக்கோடு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. அதற்கு நாம் பல்வேறு உதாரணங்களையும் அதற்கான ஆவணங்களையும் நாம் சுட்டிக்காட்டியுள்ளோம். இது சம்பவமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், புதுச்சேத்திரத்தினுடைய காவல் ஆய்வாளர் ஒரு படி மேலே என்று சென்று செய்து வருகிறார்கள். மது சட்டத்தால் தடை செய்யப்பட்ட மது விற்பனை, சட்டத்தால் தடை செய்யப்பட்ட, அரசால் தடை செய்யப்பட்ட அந்த புகையிலை பொருட்களை விற்பது மற்றும் பட்டியலின மக்கள் கொடுக்கக்கூடிய புகார் மனு மீது அலட்சியத்தன்மை, இதுவரைக்கும் அந்த புகார் நடவடிக்கை எடுக்கல. அந்த புகார் தொடர்ந்துருச்சுன்னு சொல்றாங்க, மறுபடியும் கொடுக்க சொல்லி அழுத்தம் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. பட்டியலின மக்கள் பாதிக்கப்பட்ட அந்த நபரை பூச்சத்தினுடைய காவல் ஆய்வாளர் நீங்க புகார் கொடுங்க அப்படிங்கிறாங்க. 45 நாளுக்கு முன்னாடி கொடுத்த புகார் அக்னாலஜ்மெண்ட் எல்லாமே வச்சு காட்டிட்டு இருக்காங்க. இது காவல் கண்காணிப்பாளருடைய கவனத்துக்கு போகணும்னு சொல்லி தமிழ் புலிகள் கட்சியின் சார்பாக நாங்க ஒரு போராட்டத்தை நடத்திட்டோம். இந்த போராட்டம் நடத்தப்பட்ட பிறகும் கூட காவல் ஆய்வாளர் செவி சாய்க்கவே இல்லை. அப்போ காவல் ஆய்வாளர் காவல் கண்காணிப்பாளருடைய கட்டுப்பாட்டில் இல்ல, அரசியல்வாதிகளுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறாங்க அப்படிங்கறத தமிழ் புலிகள் சுட்டிக்காட்டும். இதை கல்வி உரிமை என்கின்ற அடிப்படையில் இன்று இருக்கக்கூடிய தனியார் பள்ளிகளில் இருக்கக்கூடிய இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் ஒவ்வொரு ஆண்டும் பல லட்சம் பேர் பயனடைந்து வருகிறார்கள். அந்த பயனடைந்து வரக்கூடிய இந்த நிலையில் தற்போது இருக்கக்கூடிய இணைய வழியில் கல்வி உரிமை என்பது பதிவு செய்ய முடியாமல், அவருடைய குழந்தைகளை சேர்க்க முடியாமல் பட்டியலின மக்கள், குறிப்பாக சிறுபான்மையினர் மக்கள், இவர்கள் எல்லாமே மிகப்பெரிய அளவுக்கு தோல்வி ஏற்பட்டிருக்கிறாங்க. இதுல தமிழ் புலிகள் கட்சி செப்டம்பர் 17 அன்று கோவையில் நடைபெற இருக்கக்கூடிய அரசியல் எழுச்சி மாநாட்டிற்கு நாமக்கல் மாவட்டத்திலிருந்து பல்லாயிரக்கணக்கான மக்களை அணிதிரட்டி அந்த பொதுக்கூட்டத்தை, அதாவது அந்த மாநாட்டினை மிக சிறப்பாக வெற்றியடைய செய்ய வேண்டும் என்கின்ற தீர்மானமும்